திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் டாஸ்மாக் வாசல்ல பாட்டிலால ஒருத்தர் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த சம்பவம் எதனால நிகழ்ந்ததுன்னு தெரிய வந்திருக்கா? விவரம் என்ன? திருவேற்காடு அடுத்த கோலடி பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது நண்பர் கருணாகரன் இருவரும் இன்று காலை திருவேற்காடு கோலடியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு மது அருந்துவதற்காக சென்றனர். அப்போது அந்த மதுபான கடை நேரம் மூடி இருந்ததால் அருகில் இருந்த பாரில் கள்ள சந்தையில் விற்கப்பட்டிருந்த மதுவை வாங்கி டாஸ்மாக் கடைக்கு வெளியே நின்று மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக ஆத்திரமடைந்த கருணாகரன் பாட்டிலை உடைத்து விக்னேஷின் கழுத்தில் குத்தியதில் அவர் கழுத்தில் அதிக அளவில் ரத்தம் வடிந்து சம்பவ இடத்திலேயே மயங்கினார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவர் மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் இறந்து போனதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து திருவேற்காடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்தில் வந்த போலீசார் இறந்து போன விக்னேஷ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து கொலைக்கு காரணமான கருணாகரனை கைது செய்து விசாரித்து வருகிறது. திருவேற்காடு பகுதியில் விதிமுறைகளை மீறி கள்ளச்சந்தைகளில் பார்களில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதன் காரணமாக தற்போது இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.